வணக்கம், நான் உங்கள் பிகேகே. என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்று எனக்கு வீடியோவை போட முடியல, நிறைய வேலைன்றதுனால எனக்கு சரி இதை உட்காந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்க. நேற்று ஒரு குழந்தை ஃபோன் பண்ண, கோயம்புத்தூர்லேருந்து, ஷோபனான்னு பேர். அவளுக்கு 3 சிஸ்டர்ஸ். அவள் கதை இதுதான். 3 சிஸ்டர்ஸ் எல்லாம். இந்த பொண்ணு தான் வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஃபேமிலியை பார்த்துக்குது. இந்த பொண்ணு அப்படி பார்த்துக்கும் பட்சத்தில் என்ன ஆகிடுதுன்னா, தன்னை பற்றி யோசிக்கவே டைம் இல்லை. என்னை கேட்டது, நான் அஃபர்மேஷன் சொன்னேன், இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. நேற்று அது ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிச்சு, அம்மா ஒரு நல்ல செய்தி, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சம்மா, என் கணவர் என் கடனெல்லாம் எடுத்து நான் பார்த்துக்கிறேன்னாரு, எங்கள் கணவரோட குடும்பத்தாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அதில் என்ன பண்ணேன், என்ன உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொன்னேன்னா, நான் நார்மலாக சொல்கிறது தான். நான் மிக சந்தோஷமாக இருக்கேன், செல்வ செழிப்போடு இருக்கிறேன், மன அமைதியும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த பிரபஞ்சம் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். என்ன வேணும் இவளுக்கு? சந்தோஷம், மன அமைதி, செல்வ செழிப்பு, கடன்லாம் ஓரளவுக்கு அடையணும், எல்லாம் லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணிச்சேன், நல்ல ஒரு மாப்பிள்ளையை ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு கல்யாணம் நடந்து போச்சுமா, யாருக்கும் சொல்லக்கூட முடியல அந்த அளவுக்கு. அதாவது நம்ம கேட்குற விதத்தில் வராவிட்டாலும் மனசுக்குள்ளே அந்த கேட்குறத 2-3 விஷயங்கள் அடங்கியிருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒரு வயசாச்சு நினச்சிக்கோங்க. கூடவே இதை எழுதும்போது ஏதாவது ஒன்று கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் எண்ட் ரிசல்ட் என்ன? அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கேம்மா, கடன்லாம் அவர் பார்த்துக்கிறேன்ட்டாருமா, எங்கள் மாமியார் வீடு நல்லவங்கம்மா, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, என் தங்கச்சி 2 நல்லா இருக்குமா, 3 பேர் ஒருத்தி வேலைக்கு போகிறா, மற்றவங்க 2 பேர் நல்லா இருக்காங்கம்மா அப்படி சொல்லிச்சு பாருங்கள். எண்ட் ரிசல்ட் வந்துருச்சு. நீ கேட்குற விதத்தில் அதே மாதிரி கொடுக்கறது நிச்சயம் கிடையாது. ஆனால் உனக்கு என்ன தேவை? எண்ட் ரிசல்ட் என்ன உணர்ச்சி? சந்தோஷம், மன நிம்மதி, செல்வ செழிப்பு. நடந்துருச்சா? இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் வேலை செய்யும். கடவுள் உனக்கு இதுதான் விதிச்சிருக்கும் போது அதுதான் நடக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நான் கேட்டது, நான் 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு உடனடியாக வாங்க வேண்டும் அப்படின்னா, அது ஃப்ளாட் வாங்கணுன்னா அது என்ன பண்ணும்? சில டைம் 2000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த கொடுக்கும், 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு சின்ன வீடாக கொடுக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் அது வருது. ஏன்னா அந்த ஆல்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா, நம்மளுடைய உணர்வுகள் அதோடு பதிந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் க்ரியேட் பண்ணி எப்படி வருதோ அதுக்கு ஏற்றாற்போல் தான் இது நடக்கும். அதை நாம் உணர வேண்டும், பயப்படக்கூடாது. நடந்துடும். என்ன வேணும்? சந்தோஷம் வேணும், மன அமைதி வேணும், செல்வ செழிப்பு வேணும். 3மே நடந்துடும். ஓகேங்களா? எங்கும் நிறைந்த பரபிரம்மம் என் வாழ்வில் செல்வத்தை அருவி போல் கொட்ட செய்கிறது. எங்கேயுமே இருக்குது, எல்லா இடத்துலையும். தூணிலும் இருப்பான், துணியிலும் இருப்பான், உன்னுள்ள இருக்கிறார், சோஃபாவில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், செடியில் இருக்கார். அதுதான் பரபிரம்மம், ஆண்டவர். உங்களுக்கு வேண்டுவது அனைத்தும், நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய குறுக்கு புத்தி இருந்தாலும் அதுலேயும் கடவுள் அருள் இருந்து கொண்டே இருக்கும். அருவி போல் கொட்டுகின்ற செல்வம் உங்களுடையது. பரபிரம்மம் ஆண்டவர் எனக்கு நிறைந்த மன அமைதி தருகிறார். நான் கண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. என்னை சுற்றி நேர்மறையான ஆற்றல் நிறைந்து இருக்கிறது. இப்படியே சொல்லிட்டுருங்க, இப்படியே நினச்சிட்ருங்க, இப்படியே பேசிட்டுருங்க. பேச 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 தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, குழவி கொட்டி தன் நிறமாக்கும். குழவி கொட்டிகிட்டே இருக்கும்போது அதோட நிறம் வந்துடுமா, அது கொட்டின இடத்த, அதோட நிறம் சிகப்போ கருப்போ அந்த கொட்டுகின்ற இடத்தில் வரும். அதே போல் தான் எண்ணங்களை நமக்குள் விதைக்க 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 நம்ம ஊறி அது மாதிரி ஆகி போயிடுவோம். அதே மாதிரி தான் நாம் ஆகி வாழ்வில் மாறி. இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் போது தான் உங்கள் வாழ்வு செல்வ வளமாக, அமைதியாக, சந்தோஷமாக இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. இதெல்லாம் தான் அறிகுறி. நிறைய விஷயங்கள் திடீர்னு பார்த்தா நிறைய விஷயங்கள், சந்தர்ப்பங்கள் கூடி நம் முன் வந்து நிற்கும். த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ். இந்த பிரபஞ்சம் சதி செய்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை
கொண்டு வருகிறது. சதி செய்து இந்த இடத்தில் தவறான அர்த்தத்தில் அல்ல, உங்களுக்கு வேண்டுகின்ற விதத்தில் வேலை செய்து சரியான ஆளையோ சந்தர்ப்பத்தையோ விஷயங்களையோ பொருளையோ கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்துகிறது. நமக்கு மிகுந்த பொறுமை வேண்டும். எதற்கு பொறுமை வேண்டும்? வேண்டுவன அனைத்தும் கிடைப்பதற்கு பொறுமை வேண்டும். இப்போ சொல்லி அப்போ சில டைம் நடந்துடும், சில டைம் நாம் நினச்சது நடந்துடும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அது வந்து நாள் கடந்துகிட்டே போய் நேற்று நடக்க வேண்டிய முதல் நாள் நான் தூங்கவே இல்லை. ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன், கவலைப்படலை. நடக்கும் தெரியும். அந்த சந்தோஷம், அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்து அதுக்காக காத்திருந்ததுக்காக வந்தது. ஆனால் நடந்து விட்டது. அது நடந்தனால தான் நேற்று நான் ரொம்ப பிஸி, உங்களை சந்திக்க கூட முடியாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கும் பட்சத்தில் பொறுமையாக இருக்கணும். இன்னொன்று என்ன, எல்லார்ட்டும் போய் விளாவரியா இப்படி அது அப்படின்னு சொல்லிக்கவே வேண்டாம். என் வாழ்க்கை எப்படி, நான் இதை எதிர்பார்த்துருக்கேன், இது நடக்குது, அது இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரமே உரியது. உங்கள் மகனுக்கோ கணவருக்கோ இல்லை கணவர் இந்த மனைவிக்கோ தாய்க்கோ யாருக்கும் சாவணும். நீங்கள் அனுபவிக்கின்ற உணர்வு, நீங்கள் செய்கின்ற அத்தனையும் உங்களுக்கு மாத்திரமே உரிதாகும், வேறு யாருக்கும் கிடையாது. புரிஞ்சுதான்? நீங்கள் மனசில் ஒரு நிம்மதியை வர வச்சுக்கணுன்னா யார்கிட்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தேவை கிடையாது, அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், தினமும் காலையில் எழுந்து கண்ணாடி பார்த்தோன்னே ஐ எம் தி பெஸ்ட், நான் தான். ஷாருக் கானோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு அதில், நான் வந்து தினம் எழுந்தோடனே கண்ணாடி பார்த்து தான் சொல்லுவேன். கண்ணாடி பார்த்துன்னு சொன்னார், மறந்து போச்சு. நான் இதுதான் சொல்லிப்பேன், ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் த பெஸ்ட்டுன்னு சொல்லிப்பேன். ஏன்னா நான் பெஸ்ட்டு இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்லாட்டி இருந்தாலும் அந்த சொல்ல உங்களுக்கு அது இரண்டாவது உணர்வாகிவிடும், உங்களை சார்ந்த ஒரு உணவாகிடும். நான் வல்லவன், நான் நல்லவன், என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், இது மாத்திரம்தான் நீங்கள் நினைக்கணும், வேறு எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் சாதனை அத்தனையும் கடவுள் கூட இருந்து நடத்தி கொடுப்பார். ஆனால் பொறுமை வேணும். ஏன்னா தெய்வீக நேரம் அதுக்கேற்றாற்போல் தான் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பலவீனம் இருந்ததுன்னா, சில பலவீனம் இருக்குது, எனக்கும் இருக்குனால சில பலவீனம் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபார் தட் மேட்டர் ஒத்துக்கிட்டே அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. நோ, பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாதுன்னா, அது வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு அவங்களுக்கும் மன கசப்பு ஏற்படும் போது உங்களுக்கு எதிராக அதை அவர்கள் பயன்படுத்தி விடுவார்கள். அதனால் உங்களுக்குள்ள பலவீனம் உங்களுடையதாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. பலவீனமும் நமக்கு மனுஷனாக இருந்தால் தான் மனுஷன், இல்லாட்டி நம்ம கடவுள் ஆகிடுவோம் இல்லையா? நான் எனக்கு எதிராக பயன்படும், எனக்கு எதிராக இருந்த அனைவரையும் மறந்து மன்னித்து விட்டேன். இது ரொம்ப முக்கியம். they don't exist for you. உங்களுக்கு தப்பாக நடந்தவங்க எக்ஸிஸ்டே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கணும், அது போதும். புரிஞ்சுதான்? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த 3 சுய பிரகடனம் செய்யுங்க. நான் செல்வ செழிப்பு, மன அமைதி, சந்தோஷங்களை வரவேற்கின்றேன். என் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் என் கனவுகள் மெய்ப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தினமும் நல்ல ஒரு காரியத்தை என் சார்பில் ஆண்டவருக்காக, பிரபஞ்சத்திற்காக செய்து கொண்டு நிச்சயமாக செய்யணும். நீங்கள் நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிள். அரிசியில் சர்க்கரை போட்டு, அரிசி மாவு சர்க்கரை போட்டு இதுக்கு கொடுக்குறது, இந்த எறும்பு அதுக்கெல்லாம் கொடுக்குறது. அடுத்தது என்னென்னா, ஒவ்வொரு மூச்சு இழுத்து விடும்போதும் நேர்மறையான எண்ணங்களோடு நிரம்பி இருக்கிறது. நான் மூச்சு விடும்போது அந்த இடமெல்லாம் பிரகாசிக்கிறது, பிரைட்டாக இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. எப்போவுமே வெளிச்சமான இடத்துக்கு போங்க. ரொம்ப நல்லா இருக்கிற துணியை பெஸ்ட்டாக போட்டுக்கோங்க. மூஞ்சியை நல்லா வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தரத்துக்கு 2 தடவை கழுவிடுங்க. என்னெல்லாம் இருக்கோ உங்கள்கிட்ட அதெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுங்க. வெளி உலகத்துக்கு போகும்போது நீங்கள் நல்லா இருக்கிறதாவே காமிச்சுக்கணும். அப்படியே என்ன ஆகிடும், நல்லா இருக்கிறது பழகி போயிடும். நல்ல உடை, நல்ல நகை, நல்ல பொருள், வாட்சு கட்டாமல் எங்கேயுமே போகாதீங்க. முக்கால்வாசி விசேஷங்களுக்கு
ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா வெள்ளை துணி உடுத்துட்டு போங்க. வெள்ளை துணி ஒன்று குபேரனோடது, ரெண்டாவது சுக்கிரனோடது, ரெண்டாவது அதுலேருந்து வர அந்த லைட் இருக்குல்ல, ஆறாவும் லைட்டும் எதிராளியை ஒரு நிமிஷம் அப்படி பார்க்க வைக்கும். அப்படின்னு புரிஞ்சுதான்? அந்த மாதிரியே இருக்க நீங்கள் பழகிக்கங்க. இந்த சுயப்பிரகடனம், காட்சிப்படுத்துதல், அதை மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்லாம் செய்யும்போது என்னுடைய ஆன்மா அதிக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. நான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் நான் எப்பொழுதும் மனமைதியுடன், சந்தோஷத்துடன், சிறந்த ஆரோக்கியத்துடன் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை என் மூச்சுக்காற்றில் வெளிப்படும் பிரகாசத்தைப் போல மிக பிரகாசமாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தனிமையாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆல் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு மாத்திரமே கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அந்த 10 நிமிஷம் கிடைக்கும்போது அது தனிமை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உணர்வீங்க. நீங்கள் உங்களை பாராட்டிப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற குறிக்கோள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நீங்கள் உணர்வீங்க. முக்கால்வாசி நேரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், என் குழந்தை, என் கணவர், என் வீடு, என் மகன், என் மகன், அவன் ஸ்கூல் ஃபீஸு, அவன் ட்ரெஸ்ஸு, அவன் பேட் கேட்டான், அம்மாவுக்கு இது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 10 நிமிஷம் நீங்கள் உங்களை மாத்திரம் நினச்சி யோசனை பண்ணி அமைதி காத்து அப்படி வெறும்ன நான் நல்லவன், நான் வல்லவன், நான் வெற்றியாளன், நான் அழகானவன், எனக்கு இதுதான் தேவை. யோசனை பண்ணி பாருங்கள். எப்போது உங்களை பற்றி நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா? உங்களை நீங்கள் நேசிக்கப்படுங்கள். ஏன்னா நான் தான் சொன்னல, உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு யூனிக், யாருக்குமே கிடையாது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அடுத்தவனுக்கு கிடையாது, அவன் வாழ்ந்த வாழ்க்கை இன்னொருத்தர் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வேறு யாராலும் உங்கள் உணர்வுகளையோ விஷயங்களையோ அனுபவிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நேசியுங்கள், உங்களை நேசியுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ அசிங்கங்கள் அவமானம் பட்டு திமிர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கணும். புரிஞ்சுதா? அப்படி நினச்சி உங்களை பற்றி பெருமைப்படுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பெருமை உங்களுடைய அடுத்த குணமாகிவிடும். உங்களை சார்ந்த ஒரு குணமாகவே அது ஆகிவிடும். வாழ்க்கையில் மேன்மேலும் நன்மை சிறக்கும். நீங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் அதி அற்புதமான மனிதர். உங்களை நோக்கி உங்களுக்கு தேவையான அனைத்தும் வெகு விரைவில் சுலபமாக தானே உங்களை வந்தடைகிறது. ஏன்னா இந்த உணர்வுகளை நீங்கள் ஊட்டி விடுகிறீர்கள். அந்த உணர்வு ஊட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்துவிடும். எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வாங்க, இன்னொரு நாளைக்கு வரணும், சரி வாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமா, இது உனக்கு வேணும் வெறிப்பிடிச்சாரு. அட் த சேம் டைம் வேணும், இது வந்துடுச்சு, வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் யோசனை பண்ணுவேன். இது இப்போ வேணாம், இது இப்போ நடக்கணும், இது இப்படி தான் அப்படின்னு பண்ணால் அது உங்கள்கிட்ட வராது. ஒரு சின்ன படிகாரம் தெரியுமா உங்களுக்கு? படிகாரம் ரொம்ப நல்லது. படிகாரம் ஆல்மோஸ்ட் குபேரத்தன்மை உடையது. படிகாரம் ஒன்று கருப்பு கையில் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடுங்க. படிகாரத்தை தூள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பும் கலந்து வீடு முழுக்க தண்ணி போட்டு வெள்ளிக்கிழமையில் தொடங்கும். கல்லுப்பு போட்டு ஏற்கனவே செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கொஞ்சம் படிகாரமும் சேர்த்து செஞ்சேன் நல்லது. அது தவிர லவங்கம், ஏலக்காய், பட்டைத்தூள், லவங்கம் 3, ஏலக்காய் 3, பட்டைத்தூள் சிட்டிக்க, அதை 3ஐயும் வச்சு ஒரு பச்சை துணியில் முடிஞ்சு தலைமாட்டில் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக பண வரவு இன்க்ரீஸ் ஆகும். தினம் எப்படியாவது நான் 10 ரூபாயில தான் ஒரு 10 ரூபா எடுத்து தனியாக வச்சுருக்கேன். காலையில் எழுந்து எதுக்குமே செலவழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபா காசை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாள் பட உங்கள் வாழ்க்கை இனிதாகும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.